வணக்கம் நண்பர்களே. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு உங்களை ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சமூகத்தை பார்த்தபோது, இன்றைய சமூகத்தில் நடக்கிற இந்த கேலி கூத்துகளை எல்லாம் பார்த்தபோது இந்த பாடல் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீங்கள் கேட்டிருப்பீங்கள், அன்றங்கே ஒரு நாடு இருந்தது, அந்நாட்டில் ஆறு இருந்தது, ஆறு நிறைய மீன் இருந்தது, இப்படி என்று ஒரு பாடல் உண்டு. கேட்டிருப்பீங்கள், கேட்டு பாருங்க. அன்றைக்கு அங்கே ஒரு நாடு இருந்தது, அந்த நாடு உங்களுக்கு தெரியுமான்னு தான் இன்றைய சமூகத்தை கேட்க வேண்டியிருக்குது. அத்தனை கோமாளிகளின் கூடாரமாக இன்றைய இந்த சமூகம் மாறியிருக்கிறது. அதுவும் இளம் தலைமுறைகள் சொல்லவே தேவையில்லை. நாங்கள், எங்களுடைய சமூகம், எங்களுடைய தமிழ் சாதி எத்தனை துன்பங்கள், எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை இழப்புகளை தாண்டி வந்த இந்த சமூகம் என்பதை தெரியாமல் இன்றைக்கு தரைகட்டி அலைகிற ஒரு சமூகமாக நாங்கள் மாறியிருக்கிறோம். வெட்கமாக இருக்குது. இன்றைய இளம் தலைமுறைகள்கிட்ட அவர்கள்ட்ட என்ன டைப் பண்ணே தெரியல. அவர்கள் டூகேன்னு சொல்வார்கள், ஆனால் அவர்களை டூகேன்னு சொல்கிற இல்லை, விழிக்கிற இல்லை. பொதுவாக அவர்கள் காட்டுற கூத்து இருக்குதே வேற லெவல். உண்மை, நேர்மை, விசுவாசம், இப்படியெல்லாம் அவர்களுக்கு தமிழில் வார்த்தைகள் இருப்பது, அப்படி ஒரு வார்த்தை இருக்கண்டே அவர்களுக்கு தெரியாத போல எனக்கு தோணுது. யாருக்குமே உண்மையாக நடந்து கொள்றதில்லை. அம்மா அப்பாவுக்கும் உண்மையாக நடக்கிற இல்லை, பெற்றோருக்கும் உண்மையாக இல்லை, ஃப்ரெண்ட்ஸுக்கும் உண்மையாக இல்லை. ஜஸ்ட் ஃபன் எடுக்கிறோம்னு சொல்லி இன்றைய இளந்தலைமுறை பண்ணுற கூத்திருக்கே முடியலை. அண்மைய நாட்களை நீங்கள் பார்ப்பீங்க, இந்த முகநூல் எல்லாம் அவர்கள கேலி கூத்துக்கு அளவுகணக்கே இல்லாமல் இருக்குது. பார்த்து கொண்டு சகிச்சு கொண்டும் இருக்குது. இல்லை இப்போ நச்சிந்தனையெல்லாம் சொல்கிறதே இல்லை, சொல்லி ஒரு பிரயோசனமும் இல்லை. பார்த்து கொண்டு சகிச்சு கொண்டும் இருக்க முடியலை. நேற்று கூட ஃபேஸ்புக்கில் அப்படியே தட்டிட்டு போய் ஒரு வீடியோ வந்தது. முடிஞ்சால் அது ஒருக்கா பாருங்க. இந்த இளம் தலைமுறைகள் ஃபன் எடுக்கிறோம், ஃபன் பண்ணுறோம், இந்த தரையட்டு திருவ ஆக்கள் ஒருக்கா எடுத்து பாருங்க. எங்கே இருந்து எங்களோட சமூகம் வந்தது, எப்படி இத்தகைய துன்பம். நேற்று ஒரு வீடியோ ஒன்று தட்டி கொண்டு போனேன். இந்த முள்ளி வாய்க்கால் இறுதி நாட்களில் நடந்த சம்பவத்தின் ஒரு வீடியோ ஒன்று வந்தது. ஒரு அம்மா அடிபட்டு ரத்தம் சிந்தி விழுந்து கிடக்கிறா. பக்கத்துல இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு கூடாரம், பக்கத்துல இருந்து 2 பிள்ளைகளும் கத்தி அழுதுகள், அக்கா ப்ளீஸ் ஒட்டி விடுங்கக்கா, ஒட்டி விடுங்கக்கா. அந்த மருந்து கூட இல்லைன்னு நினைக்கிறேன், அதான் சூழல் நினைக்கிறேன். ஸோ ஒட்டி விடுங்கக்கா, சத்தம் வருது, ஒட்டி விடுங்க ப்ளீஸ். அந்த பொம்பளை பிள்ளை கதறது அந்த வீடியோ இருக்குது பாருங்க. இப்போ எங்களோட மக்கள் எவ்வளோ துன்பப்பட்டு, எவ்வளோ அடிபட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். இதுகளை எல்லாம் மறந்து, யாருக்குமே உண்மை இல்லாமல் எதை சொன்னாலும் கேலி கூத்தாக்கி கொண்டு இன்றைய தலைமுறையினருக்கு அட்வைஸ் பண்ணவே முடியலை. ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல முடியலை. ரோட்டில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டை சொன்னால் அதை உடனே என்ன செய்கிறது, கேலியாக்கி சிரிக்கிறது. அந்த ஆக்சிடெண்ட் இல்லை நம்மட வீட்டுக்காரர் இருந்தால் இதே பல்லக்காட்டங்களால் முடியுமா? சரியான கோவம் வருது. இந்த எதை சொன்னாலும் ஜோக் ஆக்குறது, கேலி கூத்தாக்குறது, இப்படி ஒரு டீம் ஒன்று அலையுது. சில பெரியவர்களும் அதுக்குள்ளே சேர்ந்துருக்கிறது தான் வருத்தமாக இருக்குது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம எங்கே இருந்து வந்த நாங்கள், எங்களோட சமூகம் இந்த நிலைமைக்கு வாரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தது, இதுகளை புரிஞ்சு கொள்ளாமல் கடந்த கால வரலாறை கொஞ்சமாவது பாருங்க. உங்களோட ஃபன்னு சொல்லி எதிர்காலத்தை நாசமாக்காதீங்க. இந்த அடிப்படையில் இந்த அன்றங்கே ஒரு நாடு இருந்தது என்று தொடர்ச்சியாக சில பாகம் 1, 2, 3 இன்றைய கேலி கூத்துகளை சொல்ல இருக்கிறேன். யாரையும் புண்படுத்துவது நோக்கமல்ல. முடிந்தால் எங்களோட சமூகத்தை கொஞ்சமாவது பண்படுத்துவோம் என்ற நோக்கத்தோடு சொல்ல இருக்கிறேன். யாரையும் நோவடிக்கிறதுக்காக சொல்லலை. ஸோ பயனுடையதாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.